தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 37வது பதிகம், 7ஆம் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே இருக்கின்ற பறவையுள் மண்டலி என்ற அந்த திருக்கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு திருவாரூர் தியாகேச பெருமானின் திருக்கோயிலை நோக்கி நடக்கிறார். அவர் நடக்கும் பொழுது அப்படியே அவருடைய மனதிலே பொங்கி வருகின்ற உணர்வுகளை எல்லாம் பாடல்களாக இங்கே தருகின்றார். இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் நினைத்து, இறைவன் அருளாமல் இருப்பதை, தன்னை ஆட்கொள்ளாமல் இருப்பதை நினைந்து வருந்தி பாடுவது போல இப்படி இருக்கிற பறவைகள் எல்லாத்தையும், வண்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு சொல்ல மாட்டீங்களா, சுவாமிகிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு ஆற்றாமையோட சொல்லுவது மாதிரி ஒரு அழகான கற்பனை நயம் மிகுந்த பதிகமாக இது அமைந்திருக்கின்றது. முதலிலே ஆரம்பிக்கிறார். குருகு. குருகு என்பது ஒரு வகை பறவை. குறுகிய உடலோடு இருப்பதால் அதற்கு குருகு என்று பெயர் என்று கூறுவார்கள். குருகுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. எப்பவுமே பொதுவா தமிழிலே ஒண்ணு இல்லையா, ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். இடம் நோக்கி பொருள் கொள்ளணும் ஒண்ணு. இங்க பறவை. அந்த இதுல குருகுகள் எல்லாம் பாய்ந்து பாய்ந்து பறந்து கொண்டு இருக்கின்றனவாம். அந்த குருகுகளை பார்த்து இவர் சொல்றாரு, நீங்க இப்படிலாம் பறந்து போறதுனால என்ன ஆகுதுன்னா, வயல்கள்ல நெருக்கமா கரும்புகள் வளர்ந்து நிக்கிறான். இது பறக்கிற வேகத்துல கரும்பு பிடிச்சு தள்ளி விட்டுட்டு போகுதான். அப்போ ஒண்ணு மேல ஒண்ணு சாஞ்சு அப்படியே கரும்புல இருந்து அப்படி மேல விழும்போது அதனுடைய கனம் அடுத்த கரும்பை அழுத்தும். அப்படியே எல்லாம் அழுத்தி அழுத்தி கரும்புல இருந்து சாறு வெளியில வருதான். எப்படி ஒரு கற்பனை பாருங்களேன். அந்த சாறு வெளியில என்ன செய்யுதுன்னா, பக்கத்துல இருக்கிற வயல்ல உள்ள தண்ணியோட அந்த சாறு கலந்துருதான். அப்படிப்பட்ட செழிப்பும் தண்ணீர் நிறையவும் இருக்கின்ற திருவாரூர். அந்த ஊரே குளிர்மையா இருக்குது. அந்த குளுமையா இருக்கிறதுனால சுவாமிக்கு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கஷ்டமே தெரியலையா. குருகு எல்லாம் பாய்ந்து அப்படியே கரும்புகளை சாச்சு, கரும்புல இருந்து வந்த சாறு பக்கத்துல இருக்கிற வயல்ல பாய்ந்து அப்படியே பாய்ந்து கொண்டு இருக்கின்ற வண்ணம் செழிப்பாக இருக்கின்ற திருவாரூரில் எழுந்து இருக்கின்ற பெருமான் இருக்காரே, அவரை பார்த்து, குருகுகளே எனக்காக நீங்க தூது போவீங்களா? அவரை நான் எப்படியெல்லாம் வணங்குகின்றேன் தெரியுமா? அவரை நான் நினைச்சு உருகிறேன். என் உள்ளத்துல அவரை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அது அவருடைய பெருமையை நினைக்கிறேன், அவருடைய உயர்வை நினைக்கிறேன் அப்படின்னு அவரை நினைச்சு அத அப்படி பருகுதல் மாதிரி. எனக்கு இப்ப பசி எடுத்தா உணவை சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி இறைவனின் நினைவை என்னுடைய அந்த ஆற்றாமை இருக்க, அவரை அடையணுங்கிற எண்ணம், அந்த ஆற்றாமைக்கு உணவு மாதிரி பருகிக்கொண்டே இருக்கேன்ப்பா. குருகுகள்கிட்ட சொல்றாரு, பருகிக்கொண்டே இருக்கிறேன் குருகுகளே, அவரை பணிந்து ஏத்திக்கொண்டே இருக்கிறேன், அவரை நினைந்து உருகி கொண்டே இருக்கிறேன். இதை எல்லாத்தையும் சாமிட்டு போய் நீ சொல்லுவியா அப்படின்னு குருகுகளை பார்த்து கேட்கின்றார். அந்த கேள்வி அவருடைய நீ இறைவனை நினைந்து உருகுகின்ற தன்மையையும், எப்பொழுதும் அவரையே நினைத்து அவரது புகழையே பாடிக்கொண்டு இருக்கின்ற தன்மையையும் யாரு போய் சொல்லணுமா? இவரை சுத்தி பறந்துட்டு இருக்க குருகுகள் போய் சொல்லணுமா? இந்த முதல் பாடலிலே குருகுகளை அழைத்து பேசுகின்றார். குருகு பாய கொழும் கரும்புகள் நெறித்த சாறு அருகு பாயும் வயல் அந்தன் ஆரூரரை. அப்படிப்பட்ட குளுமையான இடத்துல இருக்கின்ற ஆரூர் பெருமானை பருகுமாறும் பணிந்து ஏத்துமாறும் நினைந்து உருகுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே. நீங்க சொல்ல மாட்டீங்களா, எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இறைவனை அப்படியே மனசுல பருகுகின்றேன், அவரை பணிந்து ஏத்துகின்றேன், அப்படியே நினைந்து உருகுகின்றேன். இதை எல்லாத்தையும் அப்படி நான் என்னென்ன அனுபவிக்கிறேனோ அதை அப்படியே போய் நீங்க சுவாமிகிட்ட சொல்வீங்களா அப்படின்னு குருகளிடம் தூது விடுகின்றார்.
அடுத்து 2வது பாடல்ல என்ன, இது நாம் அடிக்கடி உதவமூர்த்திகள் எல்லாம் பாட கேட்ட பாடல். அநேகம் பேருக்கு இது ரொம்ப ரொம்ப பரிச்சயமான பாடலாக இருக்கு. எப்படின்னா, இவ சுற்றி சுற்றி பறந்துகிட்டு இருக்கு கிளிகள் எல்லாம். அடுத்து பாடிக்கொண்டே இருக்கின்ற பூவை. பூவை என்பது நாகணவாய்ப்புள். அந்த நாகணவாய்ப்புள்ங்கிறது பாடக்கூடியது. இந்த ரெண்டையும் எதுக்கு தேர்ந்தெடுத்து சொல்றாரு அப்படின்னா, சுவாமிகிட்ட போய் சொல்லணும் இல்லையா, அப்ப பேசக்கூடிய கிளி. அடுத்து இவ பாடி இந்த, அதாவது தன்னை பெண்ணாக நினைக்கின்றார் இல்லையா, இந்த அடியவள் பாடி எப்படியெல்லாம் வணங்குகின்றங்கிறது பாடி காட்டணுமா சுவாமிகிட்ட. அதனாலதான் பறக்கக்கூடிய கிளிகளே, பாடக்கூடிய நாகணவாய் புண்களே, புல்களே, நீ அறத்திற்கு கண் போல விளங்குகின்றாய். அறம் என்னது? எல்லா உயிர்களுக்கும் நல்லதையே செய்வது, அன்பு காட்டுவது. அப்படித்தான், அதுதான் அறம். அப்பேற்பட்ட அறத்துக்கு கண். அது ஏன் அறத்துக்கு கண் என்று கூறுகின்றார்னா, கண் என்ன செய்யுது நமக்கு? எது நல்லது எது கெட்டது, அதாவது நடந்து போறோம்னு வைங்களேன், ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே தான் நடந்து போகணும் இல்லையா? இல்லட்டா பார்க்கலன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, கீழே விழுந்துட்டு. அது கண்ணு நம் போகின்ற வழியை நமக்கு காட்டும். இது புறக்கண். அறத்துக்கு கண்ணு மாதிரி இருக்காராம். அதாவது அறம் எந்த வழியில செல்ல வேண்டும்ங்கிறதையே சுவாமி தான் காட்டுறாரு. இந்த வழியில தான் செல்லணும், இந்த வழியில செல்லக்கூடாது அப்படின்னு காட்டக்கூடியவர் சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமி அவர் எங்க இருக்காரு? திருவாரூர்ல இருக்காரு. அவரை என்னால மறக்கவும் முடியல. நான் மறக்காம நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்னுடைய வளைகள் எல்லாம் நெகிழ்ந்து விடுகின்றன. அது தமிழ் இலக்கியத்திலே ஒரு வகையான கற்பனையை அடிக்கடி சொல்வார்கள். வளையல்கள் கழன்று விடுவதை. அதாவது தலைவனை நினைந்து வருந்துகின்ற பெண் தலைவி மெலிந்து விடுவாளாம். அப்ப அவ அணிந்திருக்கிற வளையல் எல்லாம் அப்படி ரொம்ப கையில இருந்து கழன்று விடுறாப்புல இருக்கும் இல்லையா? அதனால வளை கழன்று போதல் என்பது பிரிவு துயரத்தில் ஒரு நிலை. அந்த துயரத்தின் நிலையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பெண் அனுபவிப்பதாக, அதாவது தான் அனுபவிப்பதாக கூறுகின்றார். அவரை சுவாமியை மறக்கவே முடியல. அப்படி மறக்காம அவரையே நினைச்சிட்டு இருக்கிறதுனாலே என் கையில வளையல்லாம் நிக்க மாட்டேங்குது. இது மட்டுமா, எனக்கு தூக்கம் வேற வரமாட்டேங்குது. இதெல்லாம் போய் சொல்லுவியா? யார்கிட்ட கேட்காரு? கிளியிட்டையும் நாகணவாய் புள்ளிட்டையும் கேட்காரு. பறக்கும் எம் பிள்ளைகள், பாடும் எம் பூவைகள். பறக்கக்கூடியதுனால நீ வேகமா போய் சொல்லிடு, நீ பேசக்கூடியது. எம்ங்கிற வார்த்தையை சேர்த்து போடுறாரு தெரியுமா? எதுக்காகன்னா, நீங்கெல்லாம் நாங்க வளர்க்குறோம். அப்போ உங்களுக்கு, அதாவது தானும் தன் தோழியரும் வளர்க்கின்ற பறவைகளாம் இது, இந்த கிள்ளையும் பூவையும். அதனால எங்களோட கூடவே இருந்து பாக்குறீங்க. நான் என்னெல்லாம் கஷ்டப்படுறேங்கிறத நீ கூடவே இருந்து பார்க்கல. அதுவும் இல்லாம நாங்க வளர்க்கறதுனால எங்க மேல உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரியம் இருக்கும். அந்த பிரியத்தின் காரணமாக அப்படி கொஞ்சம் சுவாமிகிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த பறவைகள்கிட்ட அப்படி ஒரு ராஜா பண்றாப்புல பேசுறாரு. பறக்கும் எம் பிள்ளைகள், பாடும் எம் பூவைகள், அற கண் என்ன தகும் அடிகள் ஆரூரரை, மறக்ககில்லாமையும் வளைகள் இல்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே. சுவாமிகிட்ட போய் சொல்ல மாட்டீங்களா? இத்தனை கஷ்டப்பட்டுட்டு நான் கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை போய் நீங்க 2 பேரும் போய் சுவாமிகிட்ட சொல்லுங்க என்று கூறுகின்றார். இதுல 2 பறவைகள், கிளியும் நாகணவாய் புள்ளும். அடுத்து 3வது நாரைகளை தூது விடுகின்றார். அந்த நாரைகளோட இயல்பு என்ன? பறந்துட்டே இருக்கும் இல்லையா? அதனால நீ சுத்தி 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 சுழன்று அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அப்ப நீங்க கவலையே இல்லாததுனாலதான் நீங்க சுற்றி சுத்தி வர்றீங்க இல்லையா? அப்படித்தானே? கவலை இருந்ததுன்னா நம்மளால சுத்த முடியுமா? வேணா நடந்துகிட்டே இருப்போம், சுத்தி இருக்கிற இடத்துல சுத்திட்டு வருவோம், அவ்வளவுதான். ஆனா எல்லா இடமும் சுத்தி போக மாட்டோம் இல்லையா? அதனால நீங்க கவலை இல்லாம எல்லா இடமும் சுத்திட்டு வர்றீங்க. இப்போ சுழன்று சுழன்று நீங்க வர்றீங்களே, அப்ப நீங்க அதே நிலைமை எனக்கும் இருக்க வேண்டாமா? அப்ப உங்களுக்கு என்னுடைய கஷ்டம் தெரியும் இல்லையா? நான் ஒரே இடத்துல கடந்து மறுகிட்டு இருக்கேன்ல, நீங்க போய் சுவாமிகிட்ட சொல்லுங்க. வெண்மையான நிறத்தை உடைய நாரைகளே சாமிகிட்ட போய் சொல்லுங்க. யார் அவரு? எங்களை எல்லாம் ஆளுகின்ற தன்மையை உடையவர் அவர். அவருடைய பொன்னாலான கழல்களை அணிந்த திருவடிகள்ல போய் நீ வணங்கி விட்டு இதெல்லாம் சொல்லு. அப்படிப்பட்ட அடிகள் எங்க இருக்காரு? ஆரூர்ல இருக்காரு. அவர் நான் எப்படி இருக்கேன்னா வாழுகின்றேன், ஏதோ இருக்கம்பா அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, உடல்ல உயிர் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த செயல்பாடும் இல்லாம அப்படியே சும்மா கிடக்க. அதனால ஏதோ வாழுகின்றேன், உயிர் மட்டும்தான் இருக்கு.
நான் இப்படி இந்த உடலை வச்சுட்டு நான் வேற எந்த செயல்பாடும் இல்லாம செயலற்று கிடக்கின்றேன்னு சாமிகிட்ட போய் சொல்லு அப்படின்னு கூறுகின்றார். திரும்ப இதுலேயும் தன்னுடைய வலைகள் கழலுகின்ற தன்மையை கூறுகின்றார். அது தவிர ஊழுமாறும் அப்படின்னு ஒரு வார்த்தை, மாறி நிகழ்தல்னு இதுக்கு ஒரு பொருள் சொல்கின்றார் ஒரு உரையாசிரியர். என்ன மாறி நிகழ்தல்? இறைவனுடைய திறம் என்ன? உயிர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்றதுதான் இறைவனுடைய திறம். ஆனா இங்க எனக்கு அவர் அருளே புரியலையே, அப்போ அவருடைய தன்மை மாறி அவர் நடக்கின்றார் இல்லையா? அதனால அவர் மாறி நடக்கிறாருங்கிறத அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லுகின்றார். இன்னொரு உரையாசிரியர் என்ன சொல்கின்றார் என்றால், என்னுடைய விதி தான்ப்பா, இதையும் நீ போய் சொல்லிடு அப்படின்னு அந்த நாரைகள்கிட்ட சொல்றாரு. என்னோட விதி இப்படி உடம்பு உயிர் இருந்தும் வேற எந்த செயல்பாடும் இல்லாம அப்படியே செயலற்று கிடக்கின்றேன், மெலிஞ்சு போய் என் வளையலெல்லாம் கழற நிலைமைக்கு வந்துட்டு அப்படின்னு போய் சொல்லுக என்று இரண்டுமே பொருத்தமான உரையாக தோணுகின்றது. சூழும் ஓடி சுழன்று உழலும், சுத்தி சுத்தி வரீங்க, அப்புறம் ஓடி எல்லா இடத்துக்கும் சுழன்று வந்து உழன்று கொண்டே இருக்கின்ற வெண் நாரைகாள். சூழும் ஓடி சுழன்று உழலும் வெண் நாரைகாள். ஆளும் பொற்கழல் அடிகள் ஆரூரற்கு வாழுமாறும், நான் ஏதோ வாழறேன் அப்படிங்கிறதையும், வளை கழலுமாறும் எனக்கு ஊழுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே. எனக்கு மாறாத தன்மை இருக்கே, அந்த மாறாத தன்மையை என்கிட்ட காட்டுங்க. அந்த தன்மை மாறி எனக்கு அருளை அதிகரிங்க. அந்த மாறாமல் எனக்கு அன்பை தருகின்ற தன்மையோடு எனக்கு அருளை பொழிவீராக அப்படின்னு சுவாமிகிட்ட போய் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு வேண்டுகோள் வைக்கின்றார். அடுத்து 4வது பாடலிலே எந்த பறவையை கூப்பிடுகிறார்னு பார்த்தா சக்கரவாக புல். இந்த சக்கரவாக பறவை ஆப்பிரிக்கால இருந்து இங்க வலசை வருவதாக ஒரு செய்தி உண்டு. அது அங்கிருந்து வர்ற காற்றோட பயணித்து இங்க வந்துடும் அப்படிங்கிற செய்தி தான் உண்டு அறிவியல் நோக்கப்படி. இன்னொன்றும் அதை பற்றி கூறுவார்கள். தன் இணையை பிரிந்து விட்டால் இரவிலே தன் இணையை நினைத்து கலங்கி பாடுமா. அப்ப இவ சக்கரவாகத்தை ஏன் தேர்ந்தெடுக்கின்றார் என்றால், இணையை பிரிந்தால் சுகமா இருக்குங்கிறது உனக்கு தெரியும்ல, அப்ப நீதானே எனக்கு சரியான சொல்லக்கூடிய ஆளு, போய் சாமிகிட்ட தூது போ, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, என்னுடைய இணையாக இறைவன் எனக்கு அருகே இல்லாத காரணத்தால் நான் இப்படி துயரம் அடைகின்றேன். எனவே சக்கரவாக பறவையே, உன் துயரத்தை நீ உணர்வ, அதே உணர்ச்சிய நானும் அனுபவிக்கின்றேன் என்பதை சுவாமிகிட்ட சொல்லு அப்படின்னு சக்கரவாகத்தை தேர்ந்தெடுக்கின்றார். சக்கரவாகத்திலே இருக்கின்ற இளம் பேடைகள், முதல்ல பெண் அந்த பெட்டையைத்தான் தேர்ந்தெடுக்கின்றார். ஏன்னா பெட்டைகளுக்கு இது ஒரு பெண், இந்த பெண்ணு வருந்துகின்றாள், நானும் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அது ஒரு தன் இனம் அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சியான மனநிலை இருக்குமா. அதனால முதல்ல பெண்ணை கூப்பிடுகின்றாள், அப்புறம் சேவல்களையும் கூப்பிடுகின்றாள். ஏன்னா இணையை பிரிந்தால் மற்றொரு பறவை வருந்தும் அப்படிங்கிறதுனால அது யாரா இருந்தாலும் ஆண் பறவையாக இருந்தாலும் சரி, பெண் பறவையாக இருந்தாலும் சரி. ஆனா முதல்ல பெண் பறவையை ஏன் கூப்பிடுறா, பெடையை ஏன் கூப்பிடுகின்றார் என்றால், ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் துயரத்தை எளிதில் உணர்ந்து கொள்வாள் அப்படிங்கிற எண்ணத்தில். அதனால நீ அக்கிரமங்கள் செய்யும் அடிகள் ஆரூர். இங்க சுவாமி என்ன செய்கின்றார் என்றால், முறையற்றது அக்கிரமா செய்றாராம், முறையற்றது செய்றாராம். என்னது முறை? அடியார்களுக்கு அருகிருந்து அவர்களுக்கு அருளி அவர்களுக்கு அன்பை பொழிந்து அவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பது. ஆனா எனக்கு என்ன பண்ணுறாரு, அக்கிரமம் பண்றாரு, எனக்கு என்னை வருந்த வைக்கிறாரு, என்னை அவரை தேடி ஏங்க வைக்கிறாரு, என்னை இழைத்து போக வைக்கிறார். அப்படி அக்கிரமமா செய்யற அந்த பெரியவர் இருக்காரே, தலைவர் ஆரூர்ல இருக்காரே, அவரை நீ போய் வக்கரம் என்றால் மாறுதல், வக்கரம் இல்லாமை, அப்புறம் எனக்கு எந்த மாறுபாடும் இல்லை, அப்படி உன்னை நினைத்து அதை பத்தியே நினைச்சு அதிலேயே கவலையிலே உழன்று கொண்டிருக்கின்றேன், அதுல எந்த மாறுபாடும் இல்லை. மாறுபாடு இல்லாம அன்னைக்கு எப்படி நினைக்க ஆரம்பிச்சேன்னா அதே மாதிரி இன்னைக்கும் உன்னைதான் நினைச்சு வருந்தி கொண்டே இருக்கிறேன். அப்படி உன்னை நினைப்பதில் மாறுபாடு இல்லாமல் இருக்கின்றேன். என்னோட கையில என்னுடைய வளையல்கள் நிக்க மாட்டேங்குது, கீழே விழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்னிடம் அந்த நான் ஊடல் எல்லாம் விட்டுட்டேன், நீ என்னை ஏத்துக்கோ. உக்கரம் என்பது ஊடல் இல்லாம இருக்கேன், நீ என்னை ஏற்றுக்கொள் இறைவா அப்படின்னு சொல்லி, சக்கரவாக பறவையை நீ சென்று இறைவனிடம் தூது சொல்ல மாட்டாயா என்று கேட்கின்ற உணர்த்த வல்லீர்களே அப்படிங்கிற ரெண்டு சொற்களும் அப்படியே சுவாமிக்கு நீங்க போய் சொல்ல மாட்டீங்களா
அத அவர் உணர்றபடி நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்பதுதான் எல்லா பாட்டுலயும் வருது. சக்கர வாகத்து இளம் பெடைகாள் சேவல்காள் அக்கரமங்கள் செய்யும் அடிகள் ஆரூரக்கு வக்கரம் இல்லாமையும் வளைகள் இல்லாமையும் உக்கரம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே என்று கூறுகின்றார். அடுத்து 5வது பாடலாக வருகின்ற இடத்திலே இந்த அடுத்து திரும்பவும் நாரைகளைத்தான் கூப்பிடுறாரு. அந்த நாரைகள் எந்த இடத்துல இருக்கான்? இலைகளால் சூழப்பட்ட, இலைகள் நிறைந்த அப்படின்னா அந்த சோலையே செழிப்பா இருக்கு, இலையெல்லாம் உதிர்ந்த நிலையில இல்ல, செழிப்பா இருக்கு அந்த சோலை. அப்படிப்பட்ட சோலையில இருக்கின்ற வெண் நாரைகள் கூப்பிடுறாரு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏன்? நல்ல செழிப்பான மரங்கள், அதுல உங்களுக்கு தேவையான உணவு எல்லாம் கிடைச்சிடும். நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா குளிர்ச்சியான ஒரு சோலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால என் கஷ்டம் உங்களுக்கு புரியல, கொஞ்சம் என்னையும் கவனிங்க அப்படின்னு அவர்களை, அந்த நாரைகளை அழைக்கின்றார். அந்த நாரைகளுக்கு மட்டும் இல்ல, சுவாமி எப்படிப்பட்டவராக இருக்கின்றாரா, அழித்தலை செய்யக்கூடிய சூலப்படையை கையில வச்சிருக்கிறாரு அவர். ஆனா அவர் எப்படி அருளிக்கொண்டே இருக்க வேண்டிய அவரு இந்த சோலைகளின் குளிர்ச்சியினால அப்படியே ரொம்ப சந்தோஷமா, அவரும் சந்தோஷமா இருக்காரு. அந்த சந்தோஷத்துல நீ போய் என்னோட பிரச்சனையும் சேர்த்து சொல்லணும். அவர் கையில அழித்தலை செய்யக்கூடிய சூலத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய ஆடையெல்லாம் நெகிழ்ந்து போகின்றன. எப்ப நம்ம உடைகள் மேல கவனம் செலுத்துவோம், உடைகளை நல்லா எப்ப அணிவோம், ஒரு மகிழ்ச்சியான நிலைமை இருந்தது அப்படின்னா நம் உடைகளை எல்லாம் சரியான முறையிலே அணிந்து கொண்டு நாம் நடமாடும் போது அது இடையூறாக இல்லாதபடி அணிந்து கொள்வோம் இல்லையா, இறுக்கமாகத்தான் அணிவோம். ஆனா அந்த உடைகள் எல்லாம் நெகிழ்ந்தல் அப்படிங்கிறது எப்ப நடக்கும்? நம்ம எப்போ இருக்கிற மாதிரி இல்லாம மனம் தளர்ந்து சோர்வுற்று மெலிஞ்சு போயிட்டோம்னா இருப்பதெல்லாம் நெகிழ்ந்து விடும் இல்லையா. அதனால என்னுடைய உடைகள் எல்லாம் நெகிழ்ந்து போச்சு, என் கை வளையலெல்லாம் கழந்து கீழே விழுது, என்னுடைய மார்பிலே பசலை நோய் படர்ந்து விட்டது. தமிழ் இலக்கியங்களிலே கூறப்படுகின்ற கருத்து, தலைவனை பிரிந்த தலைவி பசலை நோயால் துயருவது, அவளுடைய நிறமே மாறி போகுமா. இங்கு அப்படி பசலை நோயால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு போய் நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நாரைகள்கிட்ட கேட்காரு. நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க, ஆனா ஏன் கஷ்டத்தை போய் சுவாமிகிட்ட சொல்லுங்க என்று கேட்கின்றார். என்ன பாடலை பார்ப்போம். 5வது பாடலை. இலைக்குள் சோலை தலை இருக்கும் வெள் நாரைகாள் அலைக்குள் சூலப்படை அடிகள் ஆரூரக்கு களைகள் சோர்கின்றதும். அது கலைகள்னு இருக்கணும்னு நினைக்கிறேன், இதுல எழுத்துப்பிழையோ என்னவோ தெரியல, ஏன்னா மத்த எல்லாமே லை தான் வருது. அதனால கலை உடை கலைகள் சோர்கின்றதும் கன வளை கழன்றதும் முலைகள் பீர் கொண்டதும், பீர் என்பது பசலை நிறம், பீர் கொண்டதும் மொழிய வல்லீர்களே இதெல்லாம் போய் சொல்ல மாட்டீங்களா? தயவு செய்து போய் சுவாமியை பார்த்து, நான் இப்படி என்னுடைய உடைகள் எல்லாம் நெகிழ்ந்து போச்சு, என்னுடைய வளையெல்லாம் கலந்து போச்சு, என்னுடைய உடல் பசலை நோய் கொண்டு வருந்துகின்றது, அதை நீ காப்பாற்ற மாட்டியா சுவாமி அப்படின்னு போய் சுவாமியிடம் சொல்லுங்கள் அப்படின்னு கூறுகின்றார். என்னுடைய வருத்தத்தை நீங்க சோலையில் இருக்கிற சந்தோஷத்துல மறந்துடாதீங்க, தயவு செய்து போங்க அப்படின்னு திரும்பவும் நினைவூட்டுகின்றார். அடுத்து 6வது பாடலிலே இப்ப அடுத்தாக்களை யாரை துணைக்க வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா வண்டுகள் கூப்பிடுறாரு. இந்த சோலைன்னு வரும்போது மலர்கள் வந்துடும் இல்லையா, அப்ப நிறைய வண்டுகள் இருக்கும். அதனால வண்டுகளை கூப்பிடுதா, மேகங்களை கூப்பிடுறா, அப்புறம் மணல்லாம் இருக்கு, அது மேல இருக்கின்ற குருகுகளை திரும்பவும் கூப்பிடுகின்றார். இப்ப இந்த இத்தனையும் வண்டு, மேகம், குருகு இதுவரைக்கும் எல்லாமே உயிருள்ளவையா கூப்பிட்டு இருந்தார் இல்லையா, இது ஒண்ணுதான் மேகம் மட்டும்தான் உயிரற்றதாக கூப்பிடுகின்றார். கொண்டல் இதா எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. சுவாமி எப்பேற்பட்ட பெரியவர் தெரியுமா? தேவர்கள் எல்லாம் வணங்குகின்ற தலைவராக விளங்குகின்றார் ஆரூர் பெருமாள். அப்புறம் அவரை நீ போய் வணங்கி என்னுடைய நிலைமையை நீ கூற. எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு தடவை தான் நான் சுவாமிய பார்த்தேன். கண்ட உடனே அவர் மேல் எனக்கு அடங்காத அன்பு, ஆசை எல்லாம் வந்துட்டு, அது தீ மாதிரி கனன்று எரியுது. ஒரு முறைதான் பார்த்தையா, ஆனா அவர் என் மனசுல அப்படியே ஒட்டி கொண்டார். அது அப்படி தீ மாதிரி கனன்று என்னாச்சு, என்னுடைய உடம்பு அதுல எரியுது, அப்படியே உடம்பு தகிக்கின்றது. அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால அதை போய் சொல்லு.
அந்த தீ என்ன செய்யுதுன்னா, பொதுவாக உயிர் போன பின்பு இந்த உடம்பை தீயிலிட்டு எரிப்பார். இங்கே என்னுடைய உடம்பு அப்படியே காமத்தீயின் காரணமாக எரிந்து கொண்டு என் உடலை தின்று கொண்டிருக்கின்றது அந்த தீ. இதை நீங்க போய் சொல்லுவீங்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறார்? வண்டுகளிடமும் மேகங்களிடமும் குறுகுகளிடமும் கேட்கின்றார். 3 பேரும் போய் சொல்லுங்க. 3 பேரும் போய் சொன்னா அந்த 3 நிலைமையும் இறைவன் உணர்ந்து அருள்வார். கொஞ்சம் ஒருத்தர் போட்டு சொல்றதுக்கு மேல கூட 2 பேரை சேர்த்து அனுப்பினா நிறைய பலன் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்திலே 3 அனுப்புகின்றார். பாடலை பார்ப்போம். வண்டுகாள் கொண்டல்காள், கொண்டல் மேகம், வார் மணல் குறுகுகாள், அண்ட வாணர் தொழும் அடிகள் ஆரூரரை கண்டவாறு ஒரு முறை கண்டேன். கண்ட உடனே காமத்தீ கனன்று எரிந்து, அந்த காமத்தீ அப்படியே கனன்று எரியுது. எரிந்து மெய் உண்டவாறும், என்னுடைய உடலை தின்று விட்டது. உண்டவாறும் இவை உணர்த்த வல்லீர்களே, இவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறத சுவாமிகிட்ட போய் சொல்ல மாட்டீங்களா என்று கேட்கின்றார். அடுத்து 7வது பாடலிலே திரும்பவும் வண்டுகள். இதுல தேன் அப்படிங்கிறது ஒரு வண்டின் பெயரே தேன் தான். ஆக அந்த தேன் என்று அழைக்கப்படுகின்ற வண்டுகளே, மற்ற வண்டுகளே, அப்புறம் மேகங்களே, இது அத்தனையும் சேர்ந்து என்ன திரும்பவும் வகை வகையான வண்டுகள் அத்தனை பேரும். அந்த வண்டுகள் அந்த சோலைகள்ல சுத்திட்டு இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற பூக்களிலே இருக்கின்ற தேனுடைய சிறப்பை உணர்ந்து சுத்திட்டு வருது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, என் மனசுல இருக்கிற எண்ணங்களை அவற்றின் சிறப்பை கருதி நீ போய் சாமியிட்ட சொல்லணும் என்று கூறுகின்றார். இது இந்த வண்டும் தேன் என்று அழைக்கப்படுகின்ற வண்டும் மற்ற வண்டினங்களும் எல்லாம் எப்படிப்பட்டவை? தேனின் சுவை தெரிந்தவை. சுவாமி எப்படிப்பட்டவர்? ஆவின் நலத்தை கண்டவராம் சுவாமி. ஆவினுக்கு அருங்கலம் அரங்கஞ்சு ஆடுதல் இல்லையா? அந்த ஆவினில் 5 அதனுடைய பெருமையை மனதிலே ஏற்றுக்கொண்ட இறைவன் அப்படின்னு சுவாமிய, இவை தேன் நலம் கண்டவை, இறைவன் ஆண் நலம் கண்டவன் அப்படின்னு கூறுகின்றார். எப்படி ஒரு அது ஒப்பீடு கிடையாது, அது ஒரே நேரத்திலே கூறும் பொழுது ஒரு அழகா இருக்கு. தேனுக்கும் அங்க சிறப்பு கொடுக்க, நீங்க பால் முதலான அந்த பஞ்ச கவ்யத்தையும் உணர்ந்து அதன் பெருமையை உணர்ந்தவர், பசுவின் பெருமையை உயர்வாக காட்டுபவர் இறைவன் அப்படின்னு கூறுகின்றார். அடுத்து பா நலம் கொண்ட, என்னுடைய மார்பிலே என்னுடைய உடலிலே பசலை படிந்து அதன் அழகு பொன் மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய உடம்பு அழகு கெட்டு, என்னுடைய உடம்பின் நலமே கெட்டு போய்விட்டது. எதனால்? இறைவனை நினைந்து நான் கவலைப்படும் பொழுது என் உடம்பில் பசலை பாய்ந்ததால் அந்த பசலையின் காரணமாக என் உடலின் அழகே போய்விட்டது. இதை உணர்த்த வல்லீர்களே அப்படின்னு கேட்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு தேன் என்ற வண்டுகளுக்கும் கொண்டலுக்கும் கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். தேன் நலம் கொண்ட தேன் வண்டுகள் கொண்டல்கள் ஆ நலம் கொண்ட எம் அடிகள் ஆரூரர்க்கு பா நலம் கொண்ட எம் பனைமுலை பயந்த பொன் ஊன் நலம் கொண்டதும் உணர்த்த வல்லீர்களே. பொன் மாதிரி நிறம் என்னுடைய மேனிக்கு உண்டு. அந்த பொன் நிறமே மாறி போச்சு. எதனால? இந்த பசலை பாய்ந்ததனால் அந்த பொன் நிறமே மாறி அப்படியே மங்கி போச்சு. ஒளியே மங்கி போன அளவுக்கு இருக்கு. அதை போய் நீங்க சொல்லுங்களேன் என்று கூறுகின்றார். அடுத்து 8வது பாடலிலே திரும்பவும் நாரைகளை கூப்பிடுகின்றார். திரும்ப சுற்றி எல்லா இடமும் சுற்றிக்கிட்டே இருக்கிற பெண் நாரைகளே, இறைவன் எப்படிப்பட்டவன்? அவனிடம் சென்று நீங்கள் அடிகள், அவன் எல்லாருக்கும் தலைவன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு தளர்ச்சி வந்துச்சு. அந்த தளர்ச்சி நீங்குகின்ற வண்ணம், அந்த தளர்ச்சி நீங்குகின்ற வண்ணம் இறைவனுடைய அருள் வேணும் அப்படிங்கிறத பக்கத்துல இருந்து சரியான சமயம் பார்த்து நீங்கள் கூற வேண்டும். நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கேன்? இந்த உலகத்துல வேற பற்றே இல்லாம இருக்கிறேன். வேற யாருமே எனக்கு பற்று கிடையாது. இறைவன் மேல மட்டும்தான் பற்று இருக்கு. அது அப்புறம் என்னுடைய பெருமை இருக்கே, அந்த பெருமை மாறிவிட்டது. தூற்றுகின்ற நிலைமைக்கு போயிட்டேன். எல்லாரும் என்னை தூற்றவே தொடங்கி விட்டார்கள். செயலற்று கிடக்கின்றேன், எதிலும் ஈர்ப்பு இல்லை. அப்படி என்னுடைய நிலைமை கண்டு மற்றவர்கள்
தொடங்குகின்ற நிலைமையில நான் இருக்கேன். இப்போ எனக்கு வேற உறவினரே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் என் மேல கோவம் வந்துட்டு, நான் யாரையும் உறவினர்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இறைவன் ஒருத்தன் தான் எனக்கு உற்ற துணை, அவன் ஒருவன் தான் எனக்கு உறவு, வேறு யாரும் எனக்கு உறவு இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நான் போய்விட்டதால் அவ்வளவு பேர் என்னை தூற்ற தொடங்கி விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்றேனே, இதை நீங்கள் உணர்த்த வல்லீர்களே என்று கேட்கின்றார். சுற்றுமுற்றும் சுழன்று உழலும் வெண் நாரைகாள் அற்ற முற்ற பகர்ந்து அடிகள் ஆரூரற்கு பற்று மற்ற இன்மையும் பாடு மற்ற இன்மையும். பாடு என்றால் பெருமை. என்னுடைய பெருமை மாறிவிட்டது. இப்போ ஒரு காலத்துல நான் ரொம்ப பெருமையா எல்லாரும் பேசினாங்க, இப்ப எல்லாரும் தூற்ற தொடங்கி விட்டார்கள். பாடு மற்ற இன்மையும் உற்று மற்ற இன்மையும். உற்று உறவினர்கள், உற்றார் என்பதன் சுருக்கம். உற்று மற்ற இன்மையும் உணர்த்த வல்லீர்களே. ஆக அவனை விட்டா எனக்கு வேற துணையும் கிடையாது, உற்றார் கிடையாது, பற்று கிடையாது. இதை சொல்லி அவரை இங்க திருப்பி கூட்டிடுவாங்க என்று கேட்கின்றார். அடுத்து 9வது பாடலிலே அந்த ஊர்ல எப்படி இருக்கான், மனமா இருக்கான். குறா மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, குறவ மரங்கள் எல்லாம் நிறைய மலர்ந்து அப்படியே மனமா இருக்கான் அந்த இடமே. அதுல குயில்கள் இருக்கான், வண்டுகள் இருக்கான். அவற்றையெல்லாம் கூடுகின்றார், அழைக்கின்றார். குயில்கள், குறவ மரங்களிலே இருக்கின்ற குயில்களே, வண்டுகளே, நீங்க எல்லாம் 2 பேரும் உங்க இனங்கள் எல்லாம் பாடுகின்றீர்கள். நீங்க பாடுற பாட்டுக்கு யார் நடனம் ஆடுதா தெரியுமா? நின்று நடனம் ஆடுவது பாம்புகள். அந்த பாம்புகள் எல்லாம் நடமாடக்கூடிய ஒரு பொழில், அந்த பொழில்கள் நிறைந்த ஊர், சுற்றி இருக்கின்ற குளுமையான திருவாரூர், அதிலே இருக்கின்ற பெருமான். அவனை நான் என்ன செய்கின்றேன்? தொழுகின்றேன். அவனை தொழுகின்றேன், துதித்து பாடுகின்றேன், அவனை நாடுகின்றேன், நெஞ்சு உருகி அவனையே நினைந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிங்கிற நிலைமைய அவர்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்களா என்று கூறுகின்றார். ஊரே குளிர்ச்சியா இருக்கு. ஆனா இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலைவியிடம் தன்னிடம் குளிர்ச்சியே இல்லை அப்படிங்கிறத கூறுகின்றார். உலகமே சந்தோஷமா இருக்கு, நான் இல்லை. ஏன்னா இறைவனை பரவி பாடி உருகி நிக்கிறதுனால வேற எதுவுமே எனக்கு நினைவுக்கு இல்லை என்கிறார். குரவம் நார குயில் வண்டு இனம் பாட நின்று அரவம் ஆடும் பொழில் அந்தன் ஆரூரரை பரவி நாடும் அதும் பாடி நாடும் அதும் உருகி நாடும் அதும் உணர்த்த வல்லீர்களே. இது அந்த செய்யுளின் அந்த சந்தத்துக்காக ஒரு அதிகப்படியாக போட்டதுனால மதும் மதும் மதும்னு வரும். ஆனா அது இப்படித்தான் பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். இறைவனை பரவி அவனை தொழுது அவனை நாடுகின்றேன் அப்படிங்கிற செய்தியையும், அவனை பாடி அவனை துதித்து அவனை நாடுகின்றேன் என்பதையும், நெஞ்சுருகி அவனை நாடுகின்றேன் என்பதையும் அவர்கிட்ட போய் சொல்ல மாட்டியா என்று கேட்கின்றார். குரவம் நார குயில் வண்டு இனம் பாட நின்று அரவம் ஆடும் பொழில் அந்தன் ஆரூரரை பரவி நாடும் அதும் பாடி நாடும் அதும் உருகி நாடும் அதும் உணர்த்த வல்லீர்களே. அடுத்து 10வது பாடல். இங்கே அன்னங்களிடம் கேட்கின்றார். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஊடுதல் கூடுதல் எல்லாம் நடக்குது இல்லையா? பெண் அன்னத்தை பார்த்து கேட்கின்றார். உன்னுடைய இணையோடு கூடி கூடி மகிழ்ச்சியாக இருக்கின்றாய். அப்ப நான் கஷ்டப்படுதேங்கும் போது என்னுடைய கஷ்டத்தை தீர்க்கிறது உன்னுடைய கடமை இல்லையா? அதனால நீங்க யாரெல்லாம் அன்னம் குயில் வண்டு இவை எல்லாம் சுவாமிகிட்ட போய் சொல்லணுமா. சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்காராம்? ஆடிக்கொண்டு இருக்கின்றார். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க உங்களுடைய இணைகளோடு. ஊடினாலும் சரி, பிறகு கூடிக்கொள்கிறீர்கள், உங்கள் இணை உங்களோடே இருக்கிறது. ஆனா இறைவன் எப்படி இருக்கின்றானா? அவன் அங்க கோயில்ல நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவன்கிட்ட போய் சொல்லுங்க. அவனுடைய கடலணிந்த திருவடிகளை வணங்கி அந்த தலைவன் ஆரூரிலே இருக்கின்ற அவனை நான் எப்படி இறைவனை வணங்குகின்றேன் அப்படின்னா, பாடுகின்றேன். அவனை பாடுகின்ற முறைமை, அவனை பணிந்து போன முறை சொன்ன மாதிரியே அவனை பணிந்து ஏத்துகின்ற முறைமை இதெல்லாம் மாறவே இல்லை. அதோடு அவனை அடைந்து அவனை கூடுகின்ற முறையும் அதுக்கப்புறம் அத்தனையும் சொல்லுவாயாக. அந்த கூடல் ஊடல் எல்லாம் என்னுடைய
அன்பின் காரணமாக நடைபெறும் என்பதையும் நீங்க அவருக்கு போய் உணர்த்த மாட்டீர்களா? நான் எவ்வளவு பணிந்து அவரை வணங்குகின்றேன், எவ்வளவு ஏற்றி வணங்குகின்றேன். அவரிடம் இப்பொழுது பிரிந்திருப்பதால் அது ஊடல் என்று கொள்ளப்படும், பிறகு அவரோடு இணைகின்றதை கூடல் என்று கொள்ளப்படும். இப்ப ஊடினாலும் பிறகு கூடுகின்ற தன்மையும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க போய் உணர்த்துங்கள். கூடும் அன்னப்பெடைகாள், கூடும் உன்னுடைய இணையோடு நீ ஊடலோடு இருந்து பிறகு கூடுகின்ற அன்னப்பெடைகாள். கூடும் அன்னப்பெடைகாள் குயில் வண்டுகாள் ஆடும் பொற்கழல் அடிகள் ஆரூரரை பாடுமாறும் பணிந்து ஏத்துமாறும் கூடி ஊடுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே. அந்த முறையெல்லாம் அவரிடம் சென்று சொல்ல மாட்டீர்களா என்று கேட்கின்றார். அடுத்த பதிக பலன் சொல்லுகின்ற 11வது பாடல் என்ன கூறுகின்றது என்றால், இறைவனை நித்தம் நினைந்து உள்ளத்திலே அவரை ஏற்றி தொழுகின்ற அடியவர் என்று தன்னை கூறுகின்றார். நித்தமாக நினைந்து உள்ளம் ஏற்றி தொழும். யாரை ஏற்றி தொழுகின்றார்? அத்தன் பொற்கடல் அடிகள் ஆரூரரை. அழகிய குளுமையான கழலணிந்த திருவடிகள் உடைய அடிகளாகிய தலைவராகிய திருவாரூரிலே இருக்கின்ற எம்பெருமானை இவர் தன்னை எப்படி விளக்குகின்றார் என்றால், சித்தம் வைத்த இறைவனுடைய திருவடியிலே தன் சித்தத்தை பதித்தார். சித்தத்தை சிவமாக்கி செய்தனவெல்லாம் தவமாக்குகின்ற தன்மையை பெற்றார் இல்லையா? அப்படி சித்தத்தை இறைவன் திருவடியிலே வைத்ததன் காரணமாக இவருக்கு என்ன கிடைச்சதான்? புகழ் கிடைத்ததான். சித்தம் வைத்த புகழ். அப்படி அவன் திருவடியிலே சித்தத்தை வைத்ததால் எனக்கு புகழ் கிடைத்தது. சிங்கடியப்பன், எப்பவும் சிங்கடியப்பன் வனப்பகையப்பன் கூறுவார் இல்லையா? அந்த சிங்கடியப்பன் மெய் பக்தன், உண்மையான பக்தன். அதாவது பொய்கள் பல பேசி சும்மா பாவனைக்காக பூசனை செய்கின்ற பக்தன் இல்லை. மெய்யாகவே உன்னிடம் என் மனதை பறிகொடுத்து உன்னை புகழ்ந்து ஏற்றி பாடி பரவி தொழுது உருகி வருகின்றவன் என்று தன்னை மெய் பக்தன் என்று கூறுகின்றார் நம்பியாரூரர். சொன்ன இந்த பாடல்களை என்ன செய்யணுமா? பாடுமின் பக்தரே, மற்ற பக்தர்கள் எல்லாம், இறைவனை வணங்குகின்ற எல்லா பக்தர்களும் எல்லா அடியவர்களும் இந்த 10 பாடல்களையும் பாடுங்கள். அவ்வளவுதான். குறிப்பால் உணர்த்துகின்றார். இத்தனை வேண்டுதலுக்கு போது சுவாமி அதுக்கு செவிசாய்ப்பாரா இல்லையா? அப்போ இறைவனை தலைவனாக கொண்டு, உங்களை தலைவியாக கொண்டு இறைவனை வணங்குங்கள். அவனுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் சித்தத்தை அவனுடைய திருவடியிலே வைத்ததன் காரணமாக எனக்கு புகழ் கிட்டியுள்ளது. அதே போல் உங்களுக்கும் அந்த புகழ் கிட்டும் என்ற செய்தியினை கூறி, இதற்கு தனியாக பலன் கூறாமல் குறிப்பாக பலன் கூறி அமைகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற அளவில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். அருள் நிறை தியாகராஜ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் நிறை கமலாம்பிகை அம்பாள் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நீழ்புவி வாழிய, கோதில் சைவ குலம் மிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.